இந்திய லெவல்லையும் இவருக்கு எதிரா தான் இருக்கு. ஏன்னா, இவர் வந்து குற்றவாளி தான். ஏன்னா விஜயே சொல்றாருல்ல, குற்றவாளி. அந்த லெவலுக்கு போயிட்டாரு. இப்போ இவரு என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ விசாரணை அங்கேயும் நடக்குது, இங்கேயும் நடக்குது. இப்போ இவருக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்கள ஆதாரம் இருந்துச்சுன்னா கைது செய்யப்படுவாங்க. பாண்டியன் சொன்னது ரொம்ப கரெக்ட். இதுல என்ன விஷயம்னா, தேர்தலுக்கு முன்னாடி, தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜி கைது செய்யப்படலாம் அப்படின்றது அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நீதிமன்ற வழக்குகளும் அதை தான் எடுத்துரைக்குது. தேர்தலுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி கைது பண்றதுக்குலாம் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணல. ஏன்னா தேர்தல் வரப்போகுது, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் விட்டுருவாங்களா? ஏற்கனவே செந்தில் பாலாஜி ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது அமைச்சரா தானே இருந்தாரு. அதனால இந்த தடவையும் பாண்டியன் சொன்னதுதான் கரெக்ட். என்ன விஷயம்னா, ஜெயிலுக்குள்ளேயே அமைச்சர் என்ன வச்சிருந்தாங்க, அமைச்சரா தானே வச்சிருந்தாங்க. அப்புறம் கைது பண்ணாம என்ன பண்ணுவாங்க? இப்ப இந்த தடவையும் ஜெயிலுக்குள்ள அமைச்சர் கன்ஃபார்ம். செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போறது உறுதி. இந்த அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியின் வாயிலாக தமிழக மக்களுக்கு நம்ம தெரிவிக்கிறது ஒன்னே ஒன்று விஷயம் என்னன்னா, செந்தில் பாலாஜி ஜெயிலுக்குள்ள போறார். மிக விரைவில் வந்து ஜெயிலுக்குள்ள போறார். அதுதான் செய்தி.